بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையில் இரண்டு விதமான கடமைகள் உண்டு. ஒன்று சொல் ரீதியான கடமை, இரண்டாவது செயல் ரீதியான கடமை. தொழுகையில் நாம் தக்பீர் கட்டுறோம், நிற்கிறோம், குனிகிறோம், சஜிதாவுக்கு போகிறோம், சலாம் கொடுக்குறோம். இதெல்லாம் செயல் வடிவிலான கடமைகள். ஃபாத்திஹா சூரா ஓதுறது, துணை சூரா ஓதுறது, தஸ்பீஹ் ஓதுறது, அத்தஹியாத் ஓதுறது, இதெல்லாம் சொல் வடிவிலான கடமைகள். சொல் செயல் இரண்டும் கலந்தது தான் தொழுகை. இதில் ஓதக்கூடிய விஷயங்களை பொறுத்தவரை இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம தப்பாக ஓதுனாலுமே தொழுகை கூடிரும். தப்பாக ஓதுனாலுமே எந்த பிரச்சனையும் ஏற்படாது, தொழுகைக்கு எந்த இடையூறும் ஏற்படாது. ஆனால் தனியாக தொழுகும் பொழுது ஓதக்கூடிய கிராத்துகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனியாக தொழும் பொழுது பெரும்பாலும் நாம் அமைதியாக தான் ஓதுவோம், மௌனமாக ஓதுவோம். அது கிராத்தாக இருந்தாலும் சரி, அல்லது அத்தஹியாத்தாக இருந்தாலும் சரி, தஸ்பீகள் எல்லாத்தையுமே மௌனமாக ஓதுவோம். தனியாக தொழும் பொழுது மௌனமாக ஓதுறது சிறந்ததா, அல்லது அதுலேயும் சத்தம் போட்டு ஓதுறது சிறந்ததா என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வீடியோக்கள் நம்ம பார்ப்போம், அடுத்தடுத்த காணொளிகளில் நம்ம பார்ப்போம். நாம் பெரும்பாலும் தனியாக தொழும் பொழுது மௌனமாக தான் ஓதுவோம். மௌனமாக ஓதும் பொழுது அதனுடைய அளவுகோல் என்ன அப்படிங்கிறது நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. மௌனமாக ஓதுறது அப்படின்னு சொன்னால் மனசுக்குள்ளே ஓதுறதும் இருக்குது, வாயை மட்டும் அசைச்சு ஓதுறதும் இருக்குது, சப்தம் வெளிப்படுற மாதிரி ஓதுறதும் இருக்குது. முறைப்படி எப்படி ஓதணும்? அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வெளிப்படாமல் ஒருத்தர் மனசுக்குள்ளே ஓதுனார் அல்லது நாவை மட்டும் அசைச்சார் அப்படின்னு சொன்னால் அந்த கிராத்து கூடாதுங்கிறாங்க. அப்படி ஒருத்தர் செஞ்சால் அவர் ஓதியவராக கணிக்கப்பட மாட்டார். ஃபிக்ஹ் கிதாபுகளில் ஒரு வார்த்தை இடம்பெறும். மௌனமாக ஓதுறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், யுஸ்மிஉ நஃப்ஸஹு, ஓதக்கூடியவர் தனக்கு கேட்குற மாதிரி ஓதணுமா. ஒருத்தர் ஓதியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அளவுகோல் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் ஓதுறது அவருக்கு கேட்கணும். ஒருவர் நல்ல கேட்கக்கூடிய சக்தி உடையவராக இருந்து அந்த இடமும் ரொம்ப காமாக அமைதியாகவும் இருக்கும் பொழுது ஒருத்தர் ஓதுனா அவர் காதில் விழணும், அவர் ஓதக்கூடிய அந்த வார்த்தைகள். அப்படி விழுந்தால் தான் அந்த கிராத்து சரியானது, இல்லைன்னா அந்த கிராத்து கூடாது அப்படிங்கிறாங்க. ஒருத்தருக்கு காதில் எந்த குறைபாடும் இல்லை, செவிப்புலனில் எந்த குறைபாடும் இல்லை, அமைதியான இடம், அந்த இடத்துல ஒருத்தர் ஏதாவது பேசும் பொழுதோ ஓதும் பொழுதோ அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அவர் காதில் விழணும். அதுதான் ஓதுவதனுடைய குறைந்தபட்ச அளவு. அப்படி ஓதுனா தான் கூடும். மனசுக்குள்ளே ஓதுனாலோ அல்லது வெறுமனே நாவை மட்டும் அசைச்சாலோ அவர் ஓதுனாருன்னு சொல்ல முடியாது. இது தொழுகைக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களில் இது பொருந்தும். நிக்காஹு, தலாக்கு, சஜிதா திலாவத்து, பிராணியை அறுக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்கிறது, இப்படி பல்வேறு சட்டங்களில் இந்த விஷயத்தை இமாம்கள் குறிப்பிடுவாங்க. நிக்காஹை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான கடமை இருக்குது. ஒன்று, அந்த பெண்ணுடைய வக்கீல், நான் இந்த பெண்ணை உங்களுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்து விட்டேன் அப்படின்னு அவர் சொல்லணும். இதுக்கு பேர் ஈஜாப். அந்த மாப்பிள்ளை அந்த பெண்ணை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு பேர் கபூல். இந்த ரெண்டு பேருமே மனசுக்குள்ளே சொன்னாங்க அல்லது வெறுமனே நாவை மட்டும் அசைச்சாங்க அப்படின்னா அந்த ஈஜாபும் கூடாது, கபூலும் கூடாது. இந்த வார்த்தைகள் வெளிப்படணும், குறைந்தபட்சம் அவருக்காவது கேட்கணும். அந்த அமைப்பில் சொன்னால் மட்டும்தான் அந்த ஈஜாபு கபூலு கூடுங்கிறாங்க மார்க்க அறிஞர்கள். அதே போல் தான் பிராணியை அறுக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. ஒருத்தர் மனசுக்குள்ளே சொன்னார், சொல்லும் பொழுது வார்த்தைகள் வெளிப்படலை, நாம மட்டும் அசைச்சார் அப்படின்னா இவர் பிஸ்மில்லா சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இவர் பிஸ்மில்லா சொல்லலை அப்படின்னு தான் இமாம்கள் சொல்லுவாங்க. குர்ஆனில் 14 சஜிதாவினுடைய வசனங்கள் இருக்குது. அந்த சஜிதாவினுடைய வசனங்களில் ஒருத்தர் ஓதுனாலோ அல்லது கேட்டாலோ அவர் சஜிதா செய்யணும். இது எப்போ செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் அந்த ஆயத்துக்களை அந்த வார்த்தைகள் வெளிப்படுற மாதிரி ஓதுனா தான் சஜிதா கடமையாகும். ஒருத்தர் மனசுக்குள்ளே ஓதுறாரு சஜிதாவினுடைய வசனங்களை, அல்லது ஓதுற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாரு, நாவை மட்டும் அசைக்கிறாரு அப்படின்னா இவர் சஜிதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. அதே போன்று தான் தொழுகையில் ஒரு சட்டம் இருக்குது. தொழுகை முறிக்கக்கூடிய காரியங்களில் பேசுகிறதும் ஒன்று. தொழுகையில் ஒருத்தர் பேசிட்டார் அப்படின்னா தொழுகை முறிஞ்சிரும். அவர் வேணுமெனே பேசினாலும் சரி, மறந்து பேசினாலும் சரி, தொழுகையில் தக்பீர் கட்டி நிற்கும் பொழுது ஒருத்தர் தொழுகைக்கு சம்மந்தமில்லாத வார்த்தையை சொல்லிட்டார் அப்படின்னா தொழுகை முறிஞ்சிருங்கிறாங்க. எப்போ முறியும் அப்படின்னு சொன்னால், வார்த்தைகள் வெளிப்படுற மாதிரி சொன்னால் தான் முறியும். மனசுக்குள்ளே ஒருத்தர் சொன்னார் அல்லது நாம மட்டும் அசைச்சார் அப்படின்னா அது தொழுகைக்கு எந்த இடையூறையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் குளிப்பு கடமையான நிலையில் குர்ஆன் ஓதுறதும்,
ஷரியத் சொல்லுது குளிப்பு கடமையானவர்கள் குரானை தொடவும் கூடாது, ஓதவும் கூடாது. ஆனால் ஒருத்தர் மனசுக்குள்ளே ஓதினார் அல்லது நாவை மட்டும் அசைச்சார், அது குற்றமானா குற்றம் இல்லை. ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், மனசுக்குள்ளே ஓதினாலோ அல்லது நாவை மட்டும் அசைச்சாலோ அவர் ஓதினார் அப்படிங்கிற சட்டமே வராது. வார்த்தைகள் வெளிப்படணும். சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டால் மட்டும்தான் அவர் ஓதினார் அப்படிங்கிற சட்டம் வரும். அதனால தான் குளிப்பு கடமையானவர்கள் மனசுக்குள்ளே ஓதுனா தவறு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது தொழுகையில் ஓதக்கூடிய கிராத்துகள், அது ஃபாத்திகா சூறாவாக இருந்தாலும் சரி, துணை சூறாவாக இருந்தாலும் சரி, அத்தஹியாது, தஸ்பீஹி போன்ற எதுவாக இருந்தாலும் ஓதும் பொழுது அந்த வார்த்தைகள் வெளிப்படணும். அதாவது அதனுடைய குறைந்த அளவு ஓதக்கூடியவர் சரியாக கேட்கும் திறனுடையவராக இருந்து ஒரு அமைதியான இடத்துல நின்று ஓதும் பொழுது அவர் ஓதுறது அவர் காதில் விழணும். அந்த அளவுக்கு ஓதணுங்கிறாங்க. நான் ஈஸியாக செக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடு சொல்கிறேன். நம்ம காதில் விழுற மாதிரி நம்ம ஓதுறோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு 2 காதையும் பொத்திட்டு ஓதி பாருங்கள். 2 காதையும் பொத்திட்டு ஓதி பாருங்கள். மனசுக்குள்ளே ஓதினாலும் கேட்காது, நாவை மட்டும் அசைச்சாலும் கேட்காது. லேசாக வார்த்தைகள் வெளிப்பட்டால் மட்டும்தான் நம்ம ஓதக்கூடிய விஷயங்கள் நம்ம காதில் கேட்கும். அப்போ அதை வச்சு விளங்கிக்கலாம் நம்ம சரியாக ஓதியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத. அப்போ அதனால் தொழுகையாளிகள் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஓதக்கூடிய கிராத்தை குறைந்தபட்சம் தனக்கு கேட்குற அளவுக்கு ஓத வேண்டும். இல்லை என்றால் அவர் ஓதியவராக கணிக்கப்பட மாட்டார், அவர் ஓதினாருன்னு சொல்ல முடியாது. அதனால் தொழுகை கூடாமல் போயிடும். மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷரியத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.